மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணுமாட்டுக்கு செக்கப் பண்றதுக்காக 7வது மாசம். ஸோ நம்ம காவேரிய அழைச்சுக்கிட்டு நம்ம விஜய் போய் அவங்க தாத்தா, பாட்டி கிட்ட இன்னைக்கு நாங்க செக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, "நீங்க 2 பேரும் மட்டும் போறீங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்ல கங்காவையும் அழைச்சுக்கிட்டு போகணும்" அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி இல்லாத டைமா பார்த்து தாத்தாவும், பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க, இத சாரதா பார்த்துர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூம்ல போயிட்டு கங்காவ அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு கிளம்புறப்ப, சாரதா இருந்துகிட்டு, "இன்னைக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாள் வந்து கங்காவ அழைச்சுக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் சாரதாவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 4 பேரும் ஒண்ணா தான் டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் கிட்ட போய் அங்க உட்கார்ந்திருக்கிறப்ப, "தண்ணி குடி, தண்ணி குடி" அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு காவேரி தான் வந்து செக்கப்புக்காக போறாங்க, ஸ்கேன் பண்றாங்க. அப்ப விஜய கூப்பிட்டு பார்க்க சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கங்காவ கூப்பிட்டு அதே மாதிரி படுக்க வச்சு ஸ்கேன் பண்ணும்பொழுது, "நீயும் அடம் பண்ண மாட்டல்ல உன் வீட்டுக்காரர வர சொல்லி" அப்படின்னு கேட்க, "இல்ல என் வீட்டுக்காரரு ஃபாரின்ல இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா வெளியில வந்த உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. தன்னோட வீட்டுக்காரரு தான் கூட இல்லையே கன்சீவா இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அட்வைஸ போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது, குழந்தை என்ன குழந்தை பொறக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வரும்பொழுது, நம்ம விஜய்க்கு ஃபோன் கால் வருது ஆபீஸ்ல இருந்து. இந்த மாதிரி நமக்கு பணம் குடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி குடுக்க சொன்னவங்கலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் கால் வருது. அப்பதான் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் ஆபீஸ்ல வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஓ! உங்களுக்கு இப்பதான் பிரச்சனை என்னன்னே தெரியுதா?" அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.